காசி விஸ்வநாதனே போற்றி, காசி விஸ்வநாதனே போற்றி. எல்லாரையும் காக்க வேண்டும் இறைவா போற்றி. ஓம் இறைவா போற்றி. ஓம் காசி விஸ்வநாதனே போற்றி போற்றி. விசாலாட்சி அம்மனையை போற்றி, விசாலாட்சி தாயை போற்றி, விசாலாட்சி தெய்வம் அம்மாளையே போற்றி, சகலத்தையும் காப்பவளையே போற்றி, பராசக்தியை போற்றி 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 போற்றி. தாயை போற்றி, எங்கும் நிறைந்தவளே போற்றி, தாயே பராசக்தி. நந்தி, இங்கே அம்பாலோட நந்தியும் சிவனோட நந்தி ஒரே கல்லில் ஒரே மாடலில் இருக்கிற ஒரு இடம். ரெண்டாவது, இது எங்கே இருக்குன்னா காசி விஸ்வநாதன். காசி விஸ்வநாதனா இவர் யாருன்னு தெரியுதா? அகத்தியம்மா முனி, விநாயகர், முருகர், அங்கிட்டு நந்தி தேவர் திருமண காட்சியோடு இருக்கிறாங்க. இந்த ஊர் பத்ராய்பூரில் இருக்க காசி விஸ்வநாதர் கோவில். பத்ராய்பூரில் எல்லோரும் சதுரகிரிக்கு வரவங்க சதுரகிரி மலையை தரிசனம் பண்ணிட்டு போயிடுறாங்க. தப்பு யார் மேலே இருக்குன்னா நம்ம மேலே தான் இருக்குது. இங்கே ஒரு காசி விஸ்வநாதன் கோயில், பழைய காலத்து கோயில் இருக்குது. தரிசனம் பண்ணிட்டு மலை ஏறுவோம்னு அந்த எண்ணம் இருக்காது. பத்ராயப்பூரில் இறங்கின உடனே புறப்பட்டு மலைக்கு போகிறது தான் முக்கியமாக இருக்குது. புறப்பட்டு முக்கியமானது போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே காசி விஸ்வநாதன் எப்படி சொல்கிறதுன்னா இந்த பகுதியில் இருக்காங்க. காசி விஸ்வநாதன் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆற்று, ஆறு, குளம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் சதுரகிரிக்கே பக்கத்திலேயே விஸ்வநாதன், அதாவது விஸ்வநாதன் இல்லாமல் காசி விஸ்வநாதனாக இருக்கார். நந்தியும் 2 நந்தியும் பார்த்தா அம்பாலோட நந்தியும் ஐயாவோட நந்தியும் ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே சொதையில் இருக்கும். இதுதான் காசி விஸ்வநாதர் கோயில். யார் வந்தாலும் இந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு மலை ஏறுங்க, நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். உண்மையிலேயே அதனால் இவ்வளோரம் வாரவங்க இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பின்னாடி தான் நல்லதங்காய் கோவில் இருக்குது, காளி. அனைவரும் வந்துருங்க, தரிசனம் பண்ணுங்கள். சதுரகிரிக்கு அமாவாசை பௌர்ணமிக்கெலாம் வாங்க. எல்லாரையும் மாரிமுத்தையா அழைக்கிறேன். சிவாய நம.